நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பவுண்டி சாக்லேட்ஸ் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையானது மூணு இன்க்ரீடியன்ட்ஸ்: டெசிகேட்டட் கோகோனட், கண்டென்ஸ் மில்க், அப்புறம் மெல்டட் சாக்லேட். டார்க் சாக்லேட் ஆர் மில்க் சாக்லேட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் டெசிகேட்டட் கோகோனட் அது கூட கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுட்டு இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கோங்க. டார்க் சாக்லேட் இல்லைனா மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுண்டி சாக்லேட்டோட மிக்சரை இந்த சாக்லேட்டில் போட்டு 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது மேலே டெசிகேட்டட் கோகோனட் வச்சு நான் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். கார்னிஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, இது ரொம்பவே ஆப்ஷனல். ஒரு சில சாக்லேட்ஸில் டெசிகேட்டட் கோகோனட் வச்சு கார்னிஷ் பண்ணேன் அண்ட் மற்ற சாக்லேட்ஸில் ஜெம்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நட்ஸை கூட கார்னிஷிங்காக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பவுண்டி சாக்லேட்ஸ் ரெடி. இனிமேல் பவுண்டி சாக்லேட்ஸை கடையில் வாங்குகிற அவசியமே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.